தண்டனை ஒருவனை என்ன பண்ணாதான் மாற்றாது. அன்பு மன்னிப்பு தான் எத்தனை மாற்றம். நான் பாவினா நீ பாவி இல்லை, உன்னை நீதிமானை மாற்றுவதற்காக உங்கள் கூடவே இருக்கிற ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து. உங்களை விட்டு அப்படியே ஒதுங்கி போய் எல்லா தெய்வங்களை போல கிடையாது. ஒன்ஸ் உங்கள் லைஃப்பில் என்டர் ஆகிட்டாருன்னா அவர் நீ பாவத்திலே இருந்தாலும் சரி அங்கேயும் தூக்கி என்ன பண்ணுவார், கழுவி உனக்கு பவுடர் அடித்து மறுபடியும் வைப்பார். நீ மறுபடியும் போய் விளையாடிட்டு டிச்சில் விழுந்துட்டு மண்ணில் விளையாடிட்டு அப்படியே டேர்ட்டியாக வரேன்னா மறுபடியும் வா, மறுபடியும் க்ளீன் பண்ணி மறுபடியும் பவுடர் அடித்து திருப்பி அழகாக வைப்பார். நீ எத்தனை தடவை உனக்கே சலித்து நீ விட்டுருவ, அது வரைக்கும் இவர் சலிக்காமல் பண்ணிகிட்டே இருப்பார். நான் பாவி, என் வீட்டில் வந்து நான் வந்து ஆசீர்வாதங்களுக்கு தகுதி இல்லாதவன், நான் வந்து கிருபைக்கு தகுதி இல்லாதவன் இப்படியெல்லாம் நினைக்கிறீங்களே. தகுதி இல்லை நீ நினைக்கிறேன்னா நீ தான் தகுதி. ஏன்னா அவர் பாவிகளுக்காக இறங்கி வந்தார். அவருக்கு ஒரு பேர் பாவிகளின் சிநேகிதன்.